Hello guys, welcome on to this channel. 12th standard and this video is for you. 12th standard physics volume 1 இருக்கிற ரெண்டாவது சாப்டர் தான் current electricity. இதோடைய part 2 தான் பார்க்க போறோம். So already first videoல introduction and electric current, conventional current பத்திய எல்லா விஷயமும் சொன்னோம். ஸோ அதெல்லாமே பேசிக் அபவுட் தி எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி பற்றி தெரிஞ்சால் மட்டுமே தான் அதெல்லாமே உங்களுக்கு புரியும். இனி வர்ற எல்லாமே ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி பேசிக் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு முதல்லேருந்து பார்த்து தான் புரியும். ப்ளீஸ் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளியரன்ஸ் இருக்கும், பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் நான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிற டாபிக் எதுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது உருவாகும் பொழுது அந்த கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் ஆகிறது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கண்டக்டர் த சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அப்போ சார்ஜ் கேரி ஆகி போகுது, அதனால உங்களை சார்ஜ் கேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த சார்ஜ் கேரியர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். நான் சொல்லியிருக்கேன், ஃப்ரீயாக மூவ் ஆவாங்க. அவங்களுக்கும் பாசிட்டிவ் எலக்ட்ரான், அதாவது இந்த ஆட்டமுடைய நியூக்ளியஸில் இருக்கிற ப்ரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும்கான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு மேக்னெட் எப்படி தள்ளி வச்சா அது ரெண்டுமே கவர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி தான். அதனால் நம்ம அந்த மேக்னெட்டை எங்கேயும் அதை தள்ளி ரொம்ப தள்ளி அது பாட்டு மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக மூவ் ஆவாங்க கண்டக்டர் முழுக்க. கண்டக்டர் எதனால் ஆயிருக்கும்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மூலயமா ஆயிருக்கும். ஸோ அண்ட் கொலாய்ட் ரிப்பீட்டிவ்லி வித் தி பாசிட்டிவ் ஆன்ஸ். பாசிட்டிவ் ஆன்ஸோட மோதுறாங்க போகிறாங்க ஆசை காட்டி ஏமாத்துற மாதிரி. கிட்ட வர போங்கன்னா போக மாட்டாங்க, இல்லைன்னா இடிச்சுட்டு டக்குன்னு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது. இஃப் தேர் நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவும் இல்லை அப்படின்னா the electrons move in random direction. ஸோ இதுவுமே பார்த்துருப்போம். அங்கே எந்த ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணல. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்னது? ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அப்போ எந்த ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் நடக்கல அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அங்கே எங்கேன்னு அவங்க இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ த டைரக்ஷன் ஆஃப் தியர் வெலாசிட்டி ஆர் ஆல்சோ கம்ப்ளீட்லி ரேண்டம் மோஷன். அவங்க நகர்ற ஸ்பீடு அப்படிங்கிறது தான் இங்கே வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ரேண்டம் மோஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் அந்த கண்டக்டரில் மூவ் ஆகாங்க வராங்க. அந்த மூவ் ஆகிறது தான் என்னது அப்படின்னா பாசிட்டிவ் ஆன்கிட்ட போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே பார்ட்டி. அந்த பர்த்டே பார்ட்டியில் உங்களுக்கு நிறைய பலூன்ஸ் கீழே வச்சுருக்காங்க. அந்த பலூன்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரூமில் மட்டும், அந்த ரூமை நீங்கள் கண்டக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ரூமில் அது பாட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு காற்று அடிக்கிற வரைக்கும். ஒரு காற்றும் இல்லை அப்படின்னா அது ரொம்ப பறக்காது, ஒரு சைடாகவும் போகாது. இப்போ ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னலை திறந்துட்டாங்க, அதுலேருந்து காற்று ஃபுல்லாக வரும்போது அந்த பலூன் எல்லாமே என்ன ஆகும்? ஒரு இடத்துக்கு போகும். ஸோ அதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஒரு காற்று மூலயமா ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலயமாவோ அல்லது ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மூலயமாவோ அந்த எலக்ட்ரான் ஆனதை ஒரு இடத்துல அப்படி தப்புன்னு தள்ளி விடுறது தான் என்னது அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அது மூவ் ஆகும் தெரியுமா, தள்ளி போய் விடுறதுக்கான ஒரு வெலாசிட்டி இருக்குது தெரியுமா, அந்த வெலாசிட்டி தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கதையாக சொல்லியிருக்கேன். ஆன் ஆவரேஜ் பொதுவாகவே என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் traveling in any direction will be equal to number of electrons traveling in opposite direction. இப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கே போகுது அப்படின்னா அதோட இன்னொரு எலக்ட்ரான் இந்த இடத்துல போகும். இந்த மாதிரி தான் அது என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில், அதாவது அங்கேயும் போகும் இங்கேயும் ஆக மொத்தம் அது ஜீரோவாக மாறிடும். ஸோ அப்படி மாறினா எப்படி கரண்ட் க்ரியேட் ஆகும்? க்ரியேட் ஆகாது. ஸோ அப்போது எந்த ஒரு எலக்ட்ரான்ஸும் ஒரே டைரெக்ஷனில் போகாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அதாவது நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலோ பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலோ சார்ஜஸ் மூவ் ஆகுனா மட்டுமே தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒரு இடத்துக்காக தள்ளுறதுக்கு நம்ம கொடுக்குறது தான் அந்த பேட்டரி அப்படிங்கிறது. அந்த பேட்டரி மூலிமா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒரு வெலாசிட்டியில் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகுறதுல அந்த வெலாசிட்டி தான் ட்ரிஃப்ட் ஆகி ஒரு இடத்துல மோதி டக்குன்னு அப்படி போகிறது. அந்த வெலாசிட்டி தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். சப்போஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்சஸ் செட் அக்ராஸ் தி கண்டக்டர் பை கனெக்டிங் பேட்டரி மூலமாக ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கண்டக்டரில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டட் இன் கண்டக்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் எலக்ட்ரான்ஸில் ப்ரொடியூசிங் கரண்ட். அது என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை மூலயமா எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆஸ்பிரேட் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ஆஸ்பிரேட் பண்ணுது, நகர வைக்குது. while ions scatters the electrons. எலக்ட்ரான்ஸை அயான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்கர்ட்டர் பண்ணுது அண்ட் சேஞ்ச் டைரக்ஷன் ஆஃப் மோஷனை டைரக்ட் பண்ணி அது என்ன பண்ணுது அப்படின்னா thus we have zigzag path of electrons இதாகுது. இது கூட நம்மளுக்கு இந்த zigzag motion கூட collision அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மோதுறது அப்படின்னு சொல்லலாம். the electrons move slowly along the conductor in opposite direction. ஸோ இது என்னென்னா அந்த ரீசன் மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க.
என்ன அப்படின்னா அந்த அயான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த அயான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ஆக்சிலேட் பண்ணும்போது அயான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை ஸ்கேட்டர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய டைரக்ஷன் ஆஃப் மோஷனை மாற்றுது. அதனால் நம்மளால் அங்கே ஜிக்ஸாக் மோஷன், அதாவது ஏனாதவனு அங்கே எங்கேன்னு போகிற மோஷன் நம்மளால் பார்க்க முடியுது, எலக்ட்ரான்ஸ் மோஷனை. இது கூடவே நம்மளுக்கு கொலிஷன் மோதினால தான் அது என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தன்ட்ட போய் மோதி டப்புன்னு பின்னாடி வர்றாங்க. ஸோ அப்படி நடக்குது. அதனால எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுறாங்க அப்படின்னா கண்டக்டரில் ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஆகுறாங்க அப்படின்னா நகர்றாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோடைய டெஃபினிஷன், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி, ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி அக்வைர்ட் பை எலக்ட்ரான்ஸ் இந்த தி கண்டக்டர் உள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மூலமா எடுக்கப்படுற ஒரு வெலாசிட்டி when it is subject to an electric field. ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம அது கூட கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சார்ந்து இருந்துச்சுன்னா அப்படின்றதெல்லாம் சப்ஜெக்டட் டு அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. த ஆவரேஜ் டைம் டேக்கன் பை தி கொலிஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் ரெண்டு சக்ஸஸிவ் கொலிஷனுக்கு இடையில நடக்கிற ஒரு டைமை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா டவ்வால் டினோட் பண்ணுவோம். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா வீல கீழே சப்ஸ்கிரிப்டில் டி போட்டு வெக்டார் போட்டிருப்பாங்க. இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோடைய செல். ஸோ இப்போ ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி வச்சுக்கலாமே. எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, ஆஸ்கலரேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, நகர வைக்குது. ஸோ அப்படி நகரும்போது நம்மளுக்கு ஆஸ்கலரேஷன் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே என்னது அப்படின்னா F/m, அதாவது நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to ma அப்படிங்கிற ஃபார்முலா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ F is equal to ma அப்படிங்கிற அந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ்கலரேஷன் தேவை. ஸோ ஆஸ்கலரேஷனை மட்டும் இங்கே வச்சுட்டு இது மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே வரும்போது டிவைடில் வந்திருக்கும். ஸோ டிவைடில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் மூலமா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கொடுக்கப்படுது. அப்போது F அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. F அப்படிங்கிறது E இன்ட்டு E அப்படின்னு சொல்லலாம். E அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், E அப்படிங்கிறது சார்ஜ். இது நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால மைனஸ் E அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். மைனஸ் EE அப்படின்னு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா போட்டுக்கிறேன். ஜஸ்ட் யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் இட் இன் திஸ் ஃபார்முலா. மைனஸ் EE டிவைடட் பை M, மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படிங்கிறது தான் இங்கே M அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு ஆஸ்கலேஷன். எப்போ அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலமா எலக்ட்ரான்ஸ்க்கு கொடுக்குற மூலயமா நம்மளுக்கு ஆஸ்கலேஷன் கிரியேட் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா VD is equal to A tau அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீன் ஃப்ரீ பாத் டைமோட நம்ம ஆஸ்கலரேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஆஸ்கலரேஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். மைனஸ் E டிவைடட் பை M இன்ட்டு டவ் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். இங்கே நம்மளுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா VD is equal to minus mu E, which means mu அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மைனஸ் EE டிவைடட் பை M இல்லை E tau டிவைடட் பை M. இதை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. EEMன்னு போட்டு நம்ம டவ் அப்படியே வச்சுருப்போம். ஸோ அது வேஸ்ட், அது ஆஸ்கலரேஷன் நமக்கே தெரியும். ஸோ அதனால் இப்போது இது என்னது மியூ அப்படிங்கிறது அப்படின்னா மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு E tau by M is a mobility of an electron. எலக்ட்ரானோடைய மொபிலிட்டி இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பெர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மொபிலிட்டியோட டிஃபினேஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பெர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி உருவாகிறது பெர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதில் மேக்னெட்டிக் பாசிட்டிவாக இருக்கணும்னால மாடலஸ் போட்டிருக்காங்க. இது வெலாசிட்டி நெகட்டிவில் இருக்காது அப்படிங்கிறனால. ஸோ மொபிலிட்டி அப்படிங்கிறதுடைய யூனிட் என்ன அப்படின்னா M². என்ன சொல்லியிருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர் வெலாசிட்டி இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். அதாவது மியூ இஸ் ஈக்குவல் டு E tau by M அப்படிங்கிறது எனக்கு மொபிலிட்டியோட M² V-1 எனக்கு செகண்ட் -1 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ மிஸ்கன்செப்ஷன் நீங்கள் வாசித்தாலே அது ரொம்பவே புரியும். ஏன்னா எனக்கு டைம் எடுக்கிறனால நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ மிஸ்கன்செப்ஷன்ஸ் நம்மளாக நினச்சிக்கிற அந்த கன்செப்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தெர் இஸ் ஒன் காமன் மிஸ்கன்செப்ஷன் that the battery is the source of electron. எலக்ட்ரானுடைய சோர்ஸே பேட்ரி தான் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். அது உண்மை இல்லை. பேட்ரி அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒயர்லெஸ் மூலயமா கனெக்ட் பண்ணுறோம் எலக்ட்ரான்ஸை அந்த க்ளோஸ் சர்க்யூட்டில் கரண்ட்டாக மாற்றுறதுக்காக. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த கண்டக்டிங் ஒயரில் தான் என்ன நடக்குது அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறதே நடக்குது. அதில் தான் எலக்ட்ரான்ஸே இருக்குது. ஏன்னா நம்ம பேட்ரி மூலமா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் க்ரியேட் பண்ணுறோமே தவிர மித்தபடி எதுவுமே நம்ம பண்ணல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் கண்டக்டிங் ஒயரை நம்ம பல்போடு இது பண்ணியிருக்கோம். பல்ப் எரியுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பல்புக்கு போகுது. அப்போ பல்ப்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு போகும்போது எலக்ட்ரிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு லைட் என்ன ஆகுது அப்படின்னா க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம சார்ஜஸ் அப்படிங்கிறது. சார்ஜிங் த பேட்ரி இன் மை மொபைல் அண்ட் மை மொபைல் ஃபோன் பேட்ரி ஹேஸ் நோ சார்ஜ். அதாவது என் மொபைலில் சார்ஜ் இல்லை, ஃபோனில் சார்ஜ் ஏற்றணும், இந்த மாதிரி நம்ம பேசுவோம். பேட்ரியில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது காரணம் என்ன அப்படின்னா அந்த பேட்ரி அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா அது என்னத்தை இழந்துருச்சு அப்படின்னா எனர்ஜியை கொடுக்குறது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். அதுப்போ ஃபோனில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணுறதுக்காக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறோம். இதுவே அதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், மொபைல் சார்ஜ் ஏறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது காரணம் அதே தான். பேட்ரியிலேருந்து நம்மளுக்கு எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா ரிசீவ் ஆகுதே தவிர எலக்ட்ரான்ஸ் இல்லை, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் எனி டவுட் இன் திஸ் செஷன் ப்ளீஸ் கமெண்ட் இட் நவ். அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம வீடியோஸ் இனியும் வரும், பார்க்கலாம், ஈஸியாக புரியும். லைன் பை லைன் தான் நானும் சொல்லியிருக்கேன். நீங்கள் புக்கில் ரீட் பண்ணுங்கள். ஏதோ வேர்டு கூட தெரிலனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ரெஸ்பான்ஸ் யூ ஆஸ் early as possible. Thank you for watching.